சஞ்சயும் ஆறுமுகத்தை வசமா மாட்டி விட்டாங்க. யாரும் இல்ல, இதோ நிக்கிறல ஆறுமுகம், இவருதான் விளைய வச்ச காட்ட மாச்ச அழிச்சது. பாவி எல்லார் முன்னாடியும் பாத்தீங்கன்னா சஞ்சய் இதுக்கெல்லாம் காரணமே ஆறுமுகம் தான் சொல்லிட்டாரு. இந்த பழிய தூக்கி ஏன் புள்ள மேல போடுவீங்களா? பிக்க வைக்கிற அளவுக்கு உங்க புள்ள ஒண்ணும் பெரிய இங்க பாருங்க சஞ்சய், நீங்க பைரவியோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இவரை போக சொல்லு. ஆனாலும் அன்னபூர்ணி யார் சொன்னாலும் நம்பல. முதல்ல இங்க கிளம்பி என் புள்ள மேல எப்படி பழி போடலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் பைரவி விளைய வச்ச கரும்பு காட்டுக்கு ஓட்டிட்டு அழிச்சிருக்கா. இப்படி ஒரு பழிய போடுறீங்க? ஆதாரம் இருந்துச்சு, ஆனா அழிச்சிட்டா. என்ன சொல்றீங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே போய் டெலீட் பண்ணிரு. எதா இருந்தாலும் ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. உங்க பையன் தான் அழிச்சிட்டானே அந்த மாதிரி சொல்றாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? கொஞ்சம் கூட உண்மை இல்ல. இதோட விட்டுருங்க. ஆறுமுகம் மேல சும்மா வீண் பழியெல்லாம் போடாதீங்க. மாடுகளை விட்டு அழிச்சிருக்கான். உங்க அம்மா அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் இந்த மாதிரி விஷயத்துல பண்ணது தப்பு தானே. போய் நிக்கிற நீ தப்பு பேசலாம்ல. தப்புமே பண்ணலன்னு சொல்லு. பெரிய கருப்பம்மா எந்த தப்புமே செய்யலையே. நிக்கிற சொல்ல முடியாதுமா. அவன் தானே அந்த கரும்பு காட்டு அழிச்சது. மகா ஏதாவது சான்ஸ் என்ன ஆறுமுகம் நீயே வாய் தொடர்ந்து சொல்லு இது உண்மையா என்னன்னு கேக்குறாங்க. குற்றவாளி தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு அப்படியே விட்டுட்டு போக முடியும். என்ன வச்சிருக்கீங்க? கண்மூடித்தனமா நீங்க அவனை தப்பு சொல்லுவீங்க. உண்மையதான் சொல்றேன். சாட்சியும் இருக்கு. சாட்சியும் இப்போ உங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படிலாம் சொல்லி கேக்குறாங்க. ஆதாரமும் இருக்கு, சாட்சியும் இருக்கு, வர சொல்றாங்க. சரி சார், ஓகே. போய் அவ வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தா எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இவனை எதுக்காக வர சொன்ன? இவன் நம்ம குடும்பத்தை துரோகம் பண்ண அந்த மாதிரி சொல்றாங்க. போய் சாட்சின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. என்ன முடிவு வேணாலும் எடுங்க. என் கூட்டாளிங்க அவங்க வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக கரும்பு காட்டுக்குள்ள போயிருக்கான். அதுக்கு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு கரும்பு காட்டுக்குள்ள போறான்னு கரும்பு காட்டுக்குள்ள மாடுகளை விட்டு ஃபுல் ஆறுமுகம் பண்றான்னு தெரியாம தான் என்கிட்டயே அந்த விஷயத்த சொன்னானுங்க. மாறன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆறுமுகம் தான் இந்த மாதிரி கரும்பு காட்டுக்குள்ள மாடுகளை விட்டு அழிச்சது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மாதிரியே இல்ல. வச்ச கரும்பு காட்ட அழிக்கணும். கேவலமான வேலையை தான் பாத்துருக்கான். எதிரா சாட்சி சொல்ல வைப்பீங்களா? நம்பவே மாட்டோம். கூட்டிட்டு வந்து ஆறுமுகத்துக்கு எதிராக பேச வைக்கிறத நாங்க கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டோம். அன்னபூர்ணி இவனே ஒரு குடிகாரன், கடத்தல்காரன், இவன் சொல்றதெல்லாம் நாங்க நம்ப வைக்காது, ப்ரூஃப் வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட இவன் ஆறுமுகத்துக்கு எதிராக சாட்சி சொல்லலாம். இப்படி பண்ணுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இந்த கேடு கெட்டவன் பேச்ச கேட்டு 6 நாள் முன்னாடி கூட வீடு வரைக்கும் வந்து கடத்திட்டு போக பார்த்தாங்க. சம்பவத்தை நேர்ல பார்த்து 2 பேர் வெளியே தான் இருக்காங்க. டேய் 2 பேரும் உள்ள வாங்கடா. மாறன்னு பாத்தீங்கன்னா சரி நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு எதிரின்ட்டு வேற ஆளுங்க இருக்காங்க வர சொல்றாங்கிறாங்க. அங்க ஆறுமுகம் என்ன பண்ணாருன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. காட்டுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக போனோம். ஆறுமுகம் ஓட்டிட்டு வந்து பைரவி அம்மா விளைய வச்ச கரும்பு புரியல சார். எதுக்கு நல்லா முளைச்சு வந்த கரும்பு காட்டுக்குள்ள சொந்த கரும்பு கட்டையே ஆறுமுகம் அழிச்சிட்டாருன்னு நாங்க எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். மாறனே ஒரு கேவலமான ஜென்மம். இவன் கூட்டிட்டு வந்த ஆளுங்க எல்லாம் இப்படி தானே இருப்பான். நான் விசாரிச்சேன். ஆனா இந்த தப்பை செஞ்சது ஆறுமுகம் தான். விவசாயத்தை உயிரா நேசிக்கிறவர் இல்ல வைக்காத. நல்லா நம்ப மாட்டாங்கன்னு தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சய் எடுத்து சொல்றாங்க. ஆனாலும் நம்ம பைரவி விவசாயம் தான் அழிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஆளுங்க வேற ஒரு ஆதாரத்தை வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை காட்டு. போச்சுங்க, ஆறுமுகம் வசமா மாட்டிட்டாரு. வீடியோவே இருக்கு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஆறுமுகம் வசமா மாட்டிட்டாங்க. வீடியோ பார்த்து எல்லாத்தையும் மாட்டிட்டாங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன். ஆறுமுகமே இல்ல. அம்மா நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோல சொல்லுங்க.
உங்க வீட்ல இருக்கிற யாரும் இந்த வீடியோல இருக்கிறது ஆனா சஞ்சயும் பிளான் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படியாவது ஆறுமுகத்தை பிரிச்சுட்டு பைரவி கூட நம்ம சேர்ந்தெல்லாம் யோசிக்கிறாரு. ஆறுமுகம் தான். நம்புறிய காட்டியே அழிச்சிருக்காரு. வேற இருந்தா கூட பரவாயில்ல, இவர் பண்ணதுதான் ரொம்ப. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ண? கரும்பு காட்ட புயல்ல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் சொல்லி அது விளை நிலம் தான் உனக்கு மீட்டு கொடுத்துருக்கா. கிட்ட பணம் வாங்கி அத ஆனா பாத்தீங்கன்னா வேணுக்குனே பைரவியா நம்ம சஞ்சய் உசுப்பேத்திடுவோம். உனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கான், ஆனா நீ போயிட்டு இப்படி பண்ணிருக்கியாடான்ட்டு வட்டியும் முதலமா திருப்பி கொடுத்தா. விடுதல் பண்ணாம இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் அவ எப்படி உன்னை மன்னிப்பா? எதுக்கு ஆறுமுகம் இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? சொல்லு. காரியமா இது? இதுவே எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் விருப்பப்பட்டதை செய்ய கூட உன் சுய கௌரவம் தடுக்குது இல்ல? செத்து ஒழியலாம். ஆச்சே இந்த மாதிரி பண்ணதுக்கு நீ செத்து ஒழியலாம், எதுக்குடா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி கிளம்ப திட்டுறாங்க. எப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கறது? வேண்டாம், இந்த கேஸ் அப்படியே விட சொன்னா கூட நான் விட்டுடுறேன். குற்றவாளியை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி நிப்பாட்டிருக்கேன். மன்னிச்சு விட போறியா? திருந்துவான்னு ஒரு நாள் திருந்துவார்னு நீங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தீங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆறுமுகம் இந்த மாதிரி பைரவி கூட சேர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு. அது கடைசியில் அவருக்கே பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிடுச்சு. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. எடுத்து வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துரு, புண்ணியமா போகும். பைரவியும் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து வாழ வைக்காது, கூடிய சீக்கிரம் எனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்க, கிளம்பிடுறாங்கிறாங்க. உனக்கு உதவி பண்ணதான் இதெல்லாம் செஞ்சா இப்படியெல்லாம் பண்ணிருக்கேன். ஏன்பா ஆறுமுகம் வீட்டுல உள்ள ஏன்டா இந்த மாதிரி பண்ண, இது உனக்கு கேளமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. யாரோட நீ ஏன் பேர் வரணும்னு செஞ்சுட்டியப்பா? அது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் எபிசோடு முடியுது. இதுக்காக பாத்தீங்கன்னா பைரவி இந்த வீட்டை விட்டு போவாங்களா இருப்பாங்க வெயிட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.